ஜென்ரலா எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் டாடா குரூப்ல வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் டு சால்ட்ன்னு சொல்லுவோம். எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் எந்த கம்பெனியோட நம்பர் 1 நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா லாபம் தான். ப்ராஃபிட் மேக்கிங் தான் எல்லாருடையது. நீங்க வந்து அந்த கம்பெனில வேலை செய்றீங்க, நீங்க அந்த கம்பெனிக்கு ரெவென்யூ கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெவென்யூ வந்து 2 விதத்துல கொண்டு வரலாம். ஒன்னு வந்து நீங்க ஒர்க் பண்ணி நீங்க கொண்டு வரலாம், இல்லைன்னா உங்க ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நீங்க கொண்டு வரலாம். ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எப்படி பணம் கொண்டு வரது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நான் இப்போ வந்து ஆன் சைட்ல இருக்கேன், அமெரிக்கால இருக்கேன், ஆஸ்திரேலியால இருக்கேன், கனடால இருக்கேன். ஆனா என்னோட கிளைண்ட்ஸை வந்து ஐ எம் ஏபிள் டு டூ கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். அவங்க கிட்ட இருந்து எனக்கு $100 million வருஷத்துக்கு வருது, எனக்கு $25 million எனக்கு வருஷத்துக்கு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து கிளைண்ட் கிட்ட இருக்கிற சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருந்ததுன்னா அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க. ரெண்டாவது செட் ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து ஒரு ஹை காஸ்ட் எம்ப்ளாயியா உள்ள போயிடுறாங்க. அது எப்படி ஹை காஸ்ட் எம்ப்ளாயியா போயிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 years 5 years 7 years ஆகும்போது நார்மல் இன்க்ரிமெண்ட் வரும்போது போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த எம்ப்ளாயிஸ்ல என்ன பண்றாங்கன்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். பீப்புள் மேனேஜ்மெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து எனக்கு கீழே ஒரு 4-5 டீம் லீடர் இருப்பாங்க. 4-5 டீம் லீடர் கீழே ஒரு 2-3 மாடியூல் லீடர் இருப்பாங்க. மாடியூல் லீடர் கீழே வந்து ஒரு 10 ப்ரோக்ராமர் இருப்பாங்க. அப்படிங்கும் போது இன்னைக்கு ஏஐ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப டெக்னாலஜி ட்ரிவனா இருக்கிறதுனால இவங்களெல்லாம் நமக்கு தேவையில்லை. சார், இப்ப டிசிஎஸ் உடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அங்க வந்து பார்ஷியாலிட்டின்னு ஏதாவது பாக்குறாங்களா? ஸோ ஜென்ரலா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் டுடே நம்ம வந்து இப்போ 2025 நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டைஸ் ஆயிடுச்சு.